ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டை முன்னிட்டு மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் தொடக்கம். கோவையில் மக்கள் முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு திரைப்பட கொண்டாட்டத்தை சமூக பொறுப்புணர்வுடன் இணைக்கும் வகையில் கவுண்டபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் ஜனநாயகன் பாஸ்போர்ட் என்ற மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். ஜனநாயகனை கொண்டாடுவோம், பொறுப்புள்ள நாயகனாக மாறுவோம் என்ற முழக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த இயக்கம் திரைப்படத்தை வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் சமூக மாற்றத்திற்கான கருவியாக பயன்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இயக்கத்தின் மூலம் சாலை பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மையான சூழல், மனிதநேயம், சட்டங்களை மதித்தல், பொது இடங்களை பாதுகாத்தல் மற்றும் சமூக ஒற்றுமை போன்ற பொறுப்புமிக்க குடிமகனின் அடிப்படை கடமைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் இவற்றை கடைபிடிக்க பொதுமக்கள் உறுதிமொழி ஏற்கவும் ஊக்குவிக்கப்படுகின்றனர். திரையில் ஜனநாயகன் சமூகத்தில் பொறுப்புள்ள நாயகன் என்ற சிந்தனையை மக்களிடம் கொண்டு சேர்த்து சமூக அக்கறையும் பொறுப்புணர்வும் கொண்ட குடிமக்களை உருவாக்குவதே இந்த முன்னெடுப்பின் முக்கிய நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று பொறுப்புள்ள குடிமகனாக செயல்பட உறுதிமொழி ஏற்றனர். எங்களோட 2 சக்சஸ் திட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகம் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை, இந்த திட்டம் இயக்கத்தை இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மூவி அப்படின்னாலே என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் இல்லாமல் அதில் என்ன கருத்துக்கள் அவங்க பகிர்ந்துருக்காங்க, அது நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, அந்த மாற்றம் நடைமுறைக்கு எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஜனநாயகன் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இது உங்கள் நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்கீங்க, இப்போ பொதுமக்களுக்கு இது எப்படி உங்கள் நிர்வாகி மூலிமா ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த எங்களோட இயக்கம் மன்றத்துல இருந்து இயக்கத்துல இருந்து கட்சிக்கு அப்புறம் இந்த ஆட்சி, இது எல்லாமே எங்க நிர்வாகிகள் த்ரூல தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால எங்க நிர்வாகி த்ரூல தான் இந்த ஜனநாயகன் பாஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தையுமே நாங்க பரப்பத்துக்கான ஒரு ஐடியா வச்சிருக்கோங்க. சோஷியல் மீடியா ரொம்ப வைடா இருக்குங்க. அதனால எங்களுக்கான இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அதில் கண்டிப்பா அந்த அப்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதுக்கான ரெவ்யூ மீட்டிங்ஸும் நடக்குங்க. இதுல எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்க போறோம். போன மாதம் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 மரக்கன்றுகள் நாங்க கொடுத்துருக்கோங்க, நட்டிருக்கோம். ஸோ மந்த் ஆன் மந்த் ஒவ்வொரு பகுதியிலும் சரிங்க, ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நம்மளோட நிர்வாகிகள் த்ரூல எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்குங்க. இந்த கேஜிஎஃப்னு சொல்லிக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ல இருந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர போறோங்க. அதுக்கான ஒர்க் இப்போ போயிட்டு இருக்குங்க.